தன்னுடைய மனோதிடத்தால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களே, இந்த பங்குனி மாதம் எனக்கு எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, ஏதோ 10ல் சனி வரப்போகுதுன்றாங்க, ஏதோ ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ்லாம் வேறு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, என்னென்னா நடக்க போகுது, சரி பார்ப்போம் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு இப்போ இருந்தே பிளான் போட்டு அதை இந்த ஏப்ரல் மாதத்தை என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய என் மனதிற்கினிய மிதுன ராசி நேயர்களே, சூப்பராக இருக்க போகுது. 10ல் இத்தனை கிரகம், என்ன சொல்கிறது, தொழில் அமோக விருத்தி அபிவிருத்தி அடைய போகிறது. பயங்கரமான கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. என்னதான் ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருக்கிறார். 10க்கு புதனுக்கு சூரியனுடைய சேர்க்கை வேற, புதாதித்ய யோகத்தில் இருக்கான். புதாதித்ய யோகம் இருக்கிறது அப்படின்றது புத்தி கூர்மையை ரொம்ப ஷார்ப் பண்ணும், நிர்வாகத்திறமை அதீதமாக கொடுக்கும். வேலை அப்படின்ற இடத்துல எக்ஸ்ட்ரானரியான டைம். நிறைய மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ப்ரமோஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. 10ஆம் இடம் அப்படின்னாலே கருமம், தொழில் ஸ்தானம் இயங்க போகிறது. அந்த இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது வேலை ஒன்று, அடுத்த பிரான்ச் இல்லை அடுத்த வேலை பண்ணலாமா, எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கு ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட் அந்த மாதிரிலாம் யோசிக்க வைக்கும். தயவு செஞ்சு மிதுன ராசிக்காரங்க ஷேரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இது லாங் டைமாக இருந்ததுன்னா வெல் அண்ட் குட், நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம். இல்லை எங்கள் வேலையே அதாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் இப்போதைக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 6-7 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சைனா அப்படின்னா ஒரு வகையில் பாசிட்டிவ், ஒரு வகையில் நெகட்டிவ். ஏன்னா ராசிநாதன் என்னதான் நீச்ச பங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் நீச்சத்தில தான் இருக்காருல்ல, அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வேலை அப்படின்ற இடத்துல சூப்பராக இருக்க போகுது. பிள்ளைகளோட படிப்பு எக்ஸ்ட்ரானரியாக இருக்க போகுது. பிள்ளைகள் படிப்பிற்கான ஒரு செலவு பண்ண போகிறீங்க. பிள்ளைங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு இல்லை வேற வேலை பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பண்ண போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போகுது. வீட்டுக்காருடைய அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. இது வரைக்கும் சொன்ன பேச்சு கேட்காத வீட்டுக்காரர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க போகிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல பீரியடாக இருக்குது. உங்களுக்கான ஒரு தலைமைத்துவம். இயல்பாகவே மிதுனம் ஒரு ஆளுமை மிகுந்த ஆட்கள் தான். வீட்டில் இருக்கிற மாதிரி வெளியில் இருக்க மாட்டாங்க. வெளியில் சிரிச்சு பேசுவாங்க, வீட்டில் அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. வெளில நல்லா தானே பேசுகிற, வீட்டில் பேசினா என்ன அப்படின்னு 4 பேர் கேட்குற அளவுக்கு அப்படியே உம்முன்னு உட்காந்துருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எந்த நீங்களே கலகலன்னு சிரிச்சு பேச போகிறீங்க. எல்லாமே அப்படியே கைக்கூடி வருதுங்க. ஒன்றும் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி பயிற்சியிலே சொல்லிட்டேன். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மட்டும்தான் சனி சீர்தூக்கி பார்க்கும்போது உங்கள் ஆடிட்டிங் அக்கௌண்ட் ஃபைல் பார்க்கும்போது ஏதாவது பண்ணுவாரே தவிர நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ளஸ் எல்லாம் தூக்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னு. இந்த தடவை வரக்கூடிய சனி பயிற்சியாகத்தான் இந்த பங்குனி மாத பயிற்சி நம்ம எடுத்துக்கணுமா? ஆல்ரெடி நம்ம சனி பயிற்சியெல்லாம் பார்த்துட்டோம். அதனால் நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருப்பீங்க, நிறைய பேரோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பண்ணணுன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. நீங்களே கரெக்டாக பண்ணுவீங்க. ஆனால் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அம்மா அப்பாவோட உடல்நிலையில் கண்டிப்பாக கவனமா இருக்கணும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம், டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.